தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த பரிசுத்த வாரத்தை 2வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் சிறு குடும்பமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இந்த ஆலயத்தினுடைய நுழைய இந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். தேவைத்தாவை வந்திருக்கிற எங்களையும் வந்து கொண்டிருக்கிறதையும் தவிர்க்க இல்லாத சூழ்நிலையால் வர தடைப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த வாரத்தின் முக்கியத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வர நீர் இந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் வாசிக்கிற திருமறை வாசகம், கேட்க போகும் திருமறை சத்தியங்கள் எங்கள் இதயங்களின் ஆழத்தில் பாய்ந்தட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தூயாவியானவரே, எங்கள் வழிநடத்துவீராக. இயேசுவின் தாழ்படிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே, ஆம். நம்முடைய இந்த மாலை வெளிப்பாட்டு காரணமாக பாமாலைகளிலே 90வது பாடலை பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினி, 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் என்றே எல்லாம். காலை மாலை ஆராதனை முறைகளில் 3ஆம் ஆராதனை முறையை அனுசரிப்போமாக. நாம் கடவுளை தொழுவோம். நான் எழுது தாபத்திற்கு போய் தாப்பனை பலத்துக்கு விரோதமாகவும் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன். சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இதயம் உடையவனாய் வீணானதை பற்றிக் கொள்ளாமலும் கவலாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, சரவணமுள்ள கடவுளே, நாங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தினர் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்திடலாம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாக இருந்து நம் பாவங்களை அறிக்கை செய்வோமாக. முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து எடுப்போம்.
கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி எங்கள் வீடுகளை அடித்துவிடும். என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவங்களை என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன் நிற்கிறது? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளைய சுத்த இதயத்தை என்னிலே சுத்தியும், நிறைவான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்கள் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வும் திருமறை பகுதி வாசிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயியை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்து சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தரே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய பகுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சரவண பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். கடவுளே, குமாரனாகி நம்முடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்வேரத்தில் பிறந்தார். அதோட காலத்தில் பாடப்பட்டு சிறுவில் அறையுண்டு அழைத்து அடக்கணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார். அவருக்கு சரவண பிதாவாகி தேவன் விழுவாரத்தை வீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து இன்னொரு மருத்துவ ஞானியிருக்க வருவார். சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் உயிர்த்ததும் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்து எடுப்போம். பரமண்டலங்களுக்கு பிதாவே, நாம் புத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரவண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. நாங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை கொண்டு ராஜ்யமும் பதவியும் மகிமையும் அமர்வோம். அன்பான திருச்சி மக்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே மாலை வாழ்த்துக்கள் கூறி நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் நம்மிடத்தில் ஆண்டவருடைய அருட்செய்தி பகிர்ந்து கொள்வதற்காக நேற்று தினத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி அருமையான தேவதாசன் ஐயா அவர்கள் குமரி மாவட்டத்திலிருந்து நம்மிடத்தில் வந்ததை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயாவை திருச்சபை சார்பில் நாம் வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய சபை ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் இந்த சபையும் மதித்து ஆண்டவருடைய அழகா சொன்னார். ஐயா 5 பேர் வந்தாலும் நாங்கள் பாட்டு படிப்போம், பிரசங்க செய்வோம்,
செய்வோம். 500 பேர் இருந்தாலும் பண்ணுவோம். அந்த ஒரு நல்ல சிறப்பான வார்த்தைகள் ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்தது. அவரையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல கூட பாடல்களை பாட வந்திருக்கிற இந்த ஆலயத்துடைய செயலர் யோவான் ஐயாவையும் நாம் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் மிகச்சிறந்த ஒரு பாடல் பாடுவர். கடவுளுக்கென்று அவருடைய நேரத்தை செலவழித்து அவருடைய பணியை செய்கிறார். அவரும் குமரி மாவட்டத்தில் நம்மளுக்கு ஒரு மத்தியில் வந்திருக்கிறதுக்கு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் ஸ்டீபன் ஐயா பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் என்னுடைய குடும்ப நண்பர். அநேக ஆண்டுகளாக எனக்கு அவர் பழக்கம். அவரும் அதே குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அந்த பழக்கத்தின் வழியாக அவர் மூலமாக தான் அறிமுகம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தால் எனக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் அவரே ஐயா நம்முடைய ஆலயத்திலும் சிறப்பாக இந்த கன்வென்ஷன் நடைபெற வேண்டும் என்று வேற நேரம் இல்லாதனால பரிசுத்த வாரத்திலே டைம் கொடுப்பது மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவரையும் மனைவியும் குழந்தையும் தாயாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவரையும் இந்த திருச்சியில் சார்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் தாமே இந்த பணிகளை ஆசீர்வதிப்பாராக. எனவே நான் வேறு விஷயம் எதுக்கும் செல்லாமல் இந்த நேரத்தை தேவதாசன் ஐயாவோட நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். அதே போல அருமையான யோவான் ஐயாவும் பாடல்களை நம்முடைய பாடி பணிகளை நாம் துவக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அருமையான இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் உங்கள் மத்தியிலே குமரி மாவட்டத்திலிருந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை செய்த நல்ல ஈவுகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். எனக்கு நல்ல ஒரு அழைப்பை கொடுத்து அருமையான திருச்சபையிலே உங்கள் அன்பை பார்க்கும்படி தேவன் செய்த இந்த கிருபைகளுக்கு ஆண்டவரே அமை தலைவராக இருந்து தேவன் தாமே நடத்தின அன்புக்காய் நன்றி சொல்லி எங்களை மிகவும் அன்போடு அழைப்பித்த அருமையான திருச்சபையின் போதக பிதாவாகிய அவர்களை வாழ்த்துகிறோம். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன். இந்த இடத்துல நாங்கள் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நன்றி. தம்பி என்னுடைய அம்மாவுடைய சொந்த தங்கை மகன் ஸ்டீபன் அவர்கள் எங்களை அறிமுகப்படுத்தி இந்த நாளின் 29, 30, 31 3 நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே வெளிப்படும்படி நீங்கள் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுங்கள். கர்த்தருடைய எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்ததாமே நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெப வல்லமைக்குள்ளாக நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்ததாக யாவரும் ஜெபம் செய்வோமா? பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய பாதனை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய
ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அருமையான திருச்சபையிலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்த நோக்கமும் திட்டமும் சித்தமும் ஆண்டவரே வெளிப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே இந்த குமாரன் பரிசுத்த ஆவியினால் அதிகாரத்தின் ஆளுகை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக ஆவியானவர் தாமே கிருபை செய்து உடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் மகிமையாய் கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவரே உடைய நமதி தீர்மானத்தின்படி எங்கள் மத்தியிலே நீ வெளிப்படும் தேவ அன்பு துறைகளை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே பேசும் ஆண்டவரே இயர்கள் அல்ல உங்களுடைய வல்லமையை நாங்கள் கண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உமக்கு புகழ்ச்சி உண்டாகிகளை மறைத்து பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களில் பேசுகிறவர் என்று சொன்னீரேப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரை கடந்து வந்து உடைய அன்புக்குள் ஆண்டவரே நிற்கிற அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியிலே நீ இருதயத்தை பார்க்கிற தேவனையா, நீ இருதயத்தை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் வாக்கியாகிய மன்னாவை எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் அருளும். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே செய்யுங்க, ஒரு நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துங்க. நீ சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்து உடைய கருத்து கூடைகளை தாழ்த்துகிறோம். பொறுப்படு பலப்படுத்தும் வழிநடத்தும் ஆராதனை தொடக்க முதல் முடிவு மட்டும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஆண்டவரே பாடலை பாடி ஆராதனை பக்தியோடு ஆண்டவரே நடத்துகிற தாசனை பயன்படுத்துங்க. ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தொடக்க முதல் முடிவு மட்டும் உடைய தேவ பிரசன்னத்தோடு எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி மகிமைதல எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதி பொறுப்படும் மகிமைப்படும் இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். இன்னை சொல்கிறவர்கள் எல்லாம் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பிறந்து கிறிஸ்தவ குடும்பம். என்னுடைய தந்தை ஆலயத்தில் ஒரு கோயில் பிள்ளையாக பணியாற்றியிருந்தார். நாங்கள் 4 ஆண்கள் 2 பெண்கள். நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனேன், 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனேன், 10ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் ஃபெயில் ஆனேன். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் என்னோட இருந்தபடினால நான் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில என்ன செய்தேன், 18வது வயதுல 3வது மாசத்திலே சேர்ந்தேன். ஆனா நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயத்தை உயரத்திற்காக ஒப்பு கொடுத்தார்கள். நான் பீகாரில் டியூட்டியில இருக்கும்போது எனக்கு ஒரு மருத்துவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதி வந்தது. மருத்துவரால் அது குணமாயிருக்கும் என்று சொன்னால் நான் இன்று உங்களெல்லாம் நிற்க மாட்டேன், இன்னும் டியூட்டியில தான் இருப்பேன். ஆனால் வேலூர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எல்லா இடமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். முதல் காய்ச்சல், எலி காய்ச்சல், டைபாய்டு 3 வியாதி என்னை தொடர்ந்து. ஆனால் ஃபீவர் வராது. ஃபீவர் 98.8 தான் இருக்கும். எப்படி நிலைமையா இருக்கு பாருங்க. 3 வருஷம் 3 வருடம் மருந்து அடைந்த இடத்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் மருந்தெடுத்து எனக்கு குணமாகல. ஆனாலும் வேதம் தெளிவாய் சொல்கிறது. 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மருத்துவரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆனா நம்ம ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஒரு துன்பம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஓடி ஓடி போவோம் இல்லையா? நான் அப்படிதான். மரண தருவாய் எனக்கு வந்து விட்டது. இப்பொழுது ஒரு 98 கிலோ வெயிட்ல இருக்கேன். அங்க மிலிட்டரியில இருக்கும்போது 98 கிலோ வெயிட்ல தான் இருந்தேன். 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி அன்று எனக்கு 23 வருஷம் சர்வீஸ் முடிந்திருந்தது. ஆனாலும் அதிகமாக குடிப்பேன், யாரையும் குடித்து அடித்து விடுவேன். அப்படி ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தேன். வியாதி என்னை தொடர்ந்தது. மருத்துவர்களால் கைவிடப்பட்டேன். ஜெப குழுவிற்கு ஓடி ஓடி சென்றேன். ராஜ்ய மெடிக்கல் காலேஜில் என்னை அட்மிட் செய்தார்கள். தில்லிக்கெல்லாம் மெசேஜ் கேட்ஸ், எப்படி யோகா மிகவும் சீரியஸா இருக்கிறார், தப்பிட மாட்டார் என்று சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பயம் உண்டு. ஆண்டவர் எல்லாம் ஏசு அழைக்கிறாருக்கு போன் அடிப்பேன். போன் அடிக்காத இடமே கிடையாது. கர்த்தருக்கு நான் பயந்து காணப்பட்டேன். அதனால ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவருக்கு நான் தேவை. அதனால ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்.
சாட்சி சொன்னா 1 மணிக்கு ஆயிரம் நான் பட்ட பாடல்கள் எல்லாம். ஆனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது இந்த உலகத்தினுடைய எந்த விதமான சூழ்ச்சிகளும் மாந்திரிக வல்லமைகளும் தெளிசுனிய வல்லமைகளும் எதுவுமே அதை நம்மளால தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலூர் ஆஸ்பத்திரியில நான் 3 லட்சம் செலவழிச்சேன். மிலிட்டரியில இருந்து ஓடியே வந்துச்சு. ராத்திரியா மருந்து பாஞ்சிட்டு இருக்கு, புடிங்கி போட்டுட்டு ஓடி வந்துச்சேன். எங்க வந்த சுகமாயிரண்டு வந்தேன். வேலூர் ஆஸ்பத்திரியில சுகமாயிருக்கலாம். காசு 10 லட்சம் ரூபாய். அதனால என்னால கேட்க முடியல. மருத்துவர்களால் கைவிடப்பட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 8 ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். மருத்துவரால் அங்கேயே கைவிடப்பட்டேன். கூட்டமாக சென்றேன். ஆனாலும் கிறிஸ்தவனா பிறந்து வளர்ந்து இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி என் மனதில் ஒரு விசுவாசம். ஐயா அவர்கள் கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். பின்னால் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஐயா சொன்னார்கள் ஜெப வேளையில, பிரதர் யோவான், இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிலிசுனிய கட்டு என்ன செய்கிறது, உடைகிறது என்று சொன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம பேரை எழுதி வச்சுக்கிட்டு உனக்கு பிலிசுனியை கட்டு உடைச்சு சொல்லியது அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைச்சேன். ஆனா ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போதே இறுதியில் சொன்னா, பிரதர் யோவான், உங்க அவிசுவாசத்தினால அந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, விலகி போகும். அல்லேலூயா. அதனாலதான் நான் ஆண்டவர் என்ன செய்யறேன், விசுவாசம். உண்மையிலே ஆண்டவர் தான் அவர்களோட பேசுகிறார் என்று சொல்லி என்ன செய்தேன், அன்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பித்தேன். மறுபடியுமாக உண்மையிலே பிசாசு கட்டினால்தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி எங்கெல்லாமே என்னுடைய சகோதரன் இப்பொழுதும் இல்லை பாதுகாப்பு படையில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அவருக்கு ஒரு 32-33 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எங்கெல்லாமே என்னை கொண்டு சென்றார். ஒரு இடமும் எனக்கு விடுதலை கிடைக்கல. இறுதியில நான் என்ன செய்தேன் தெரியுமா, அரை கதவு பூட்டி போட்டு செய்தேன். ஐயா சொன்னாங்க, பிலிசுனை கட்டு உங்களுக்கு விலகுதுன்னு சொல்லி. ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெபிக்கின்ற ஒரு வாஞ்சையை தந்தார். வீட்டில எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. மனைவி கைவிட்டுட்டாங்க, குடும்பங்கள், இணைந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டாச்சு. என்னுடைய சகோதரன் மாத்திரம், தம்பி நீ இறக்கவே மாட்டான், ஆண்டவர் உன்னை எழுப்புவா என்று சொன்னார். நேற்றைய தினத்தில் கூட என்னுடைய பெரியப்பா மகளுடைய மருமகன் கருங்கல்லே நேற்று பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டான். நான் இங்க வர முடியாத சூழ்நிலைகள் தான். ஆனால் என்னுடைய சகோதரன் ஜம்மு காஷ்மீரில் இருந்து எனக்கு போன் அடித்தார். தம்பி நீ ஊழியத்துக்காக ஆண்டவர் உனக்கு உயிர்ப்பிச்சு ஏற்பட்டிருக்கிறார், நீ ஊழியத்துக்காக எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று சொல்லி கருங்கல்லில் இருந்து 1.25 மணிக்குள்ள நான் அஞ்சனம் வந்து வீட்டுக்குள்ளே செல்லல. என் அண்ணன் மகன் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க பஸ்ல இருந்த இடத்துல ஆண்டவர் வரவங்க திரும்ப செய்யறார். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு ஒரு மரண வாயிலிருந்து என்னை உயிர்ப்பிச்சு இருந்தார். தாவீது கூட மரணத்திற்கும் உயிருக்கும் 1 அடி தூரத்தில் இருந்து ஆண்டவர் அவரை உயர்த்தினது போல என்னையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இன்று உங்களையும் பாதுகாக்க போகிறார். இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஒரு மனதோடு நீங்க ஆராதிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போம். என்னென்ன உங்களுக்கு தேவைகளோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனுஷன்கிட்ட கேட்காதுங்க. மனுஷன் வந்து உங்க பலவீனத்தோடு காணப்பட்ட ஜென்மாவை செத்து போவாங்க. எனக்கு எய்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, மிலிட்டரிக்காரன் எங்கெல்லாமோ போறதுன்னு தெரியாது, எய்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்துல வந்து நடிப்பாங்க, ஐயோ இவன் கால் இப்படி இருக்க கை இருக்கு அப்படின்னு. மனுஷன்கிட்ட சொல்லாதுங்க. உங்க குறைகள், உங்கள் கஷ்டங்களை யார்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் யாவரும் உற்சாகமாய் பாடுவோம். அன்பு நிறைந்த என் இயேசுவே, உன் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, உன் பாத சேவை என் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்னை ஜீவனை தீர்த்த இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்னை ஜீவனை தீர்த்த இயேசுவே. உம்மை எல்லாம்
இயேசுவே என் பாத சேவை என் ஆசையே அன்பு நிறைந்த இயேசுவே என் பாத சேவை என் ஆசையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தார். அதனால நான் உங்கள் முன்னால் எனக்கு பாடம் படிச்சிருக்கேன். உங்களுக்கும் நீங்க பல தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. என்னென்ன தேவைகள் உண்டு இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தின் மேலே உங்கள் சிந்தனைகளை அங்குமங்கும் சிதறடிக்காமல் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை தொடு என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தொடு என்று சொல்லுங்க. தாவீது என்ன செய்யலாம்? ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். எல்லாராலையும் தள்ளப்பட்டார். அதே போல நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் தள்ளப்பட்டேன். ஆனா ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆலயத்தில் பணி செய்ததினால் எங்கள் குடும்பங்களை 4 ஆண்களையும் ஆண்டவர் உயர்த்தினார். ஆனால் நாங்கள் முன்னிலைமைகளை மறந்து பணம் வந்தது, காசு வந்தது, துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடும், பாவத்திற்கு அடிமையாகும். ஆனால் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறது, பாவியை நேசிக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் அநேகர் நினைக்கலாம், நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரை மதிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். மனிதர் உங்களை கைவிட்டு விடுவோம், ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நம் ஆண்டவராக நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய ஆமென் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய பிறப்பிலுமே பலத்தினாமியே, பலனடைய பிறப்பிலுமே பலத்தினாமியே, கனவுடைய புத்திடுமே ஞானத்தினாமியே. கனவுடைய புத்திடுமே ஞானத்தினாமியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, நமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த நமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. என்னுள்ள தேவன் பொங்கி வழியுதே, எத்தனை எத்திக்கான நாடி பாடுவே. எவரும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே, எத்தனை எத்திக்கான நாடி பாடுவே. எவரும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சுந்தரத்தில் தேவருக்கே
கடந்து வரும்படி நான் ஆண்டவர்களுக்கு இறுதி ஆண்டவரை ஒரு கருத்தை எங்கள் வைக்க மாட்டேன். எழுப்பினால் எங்களை கண்டோக்கி பாருங்கள். நேரத்தில் நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், மருத்துவமனைக்கு செல்வதற்கு பணம் இல்லாத நிலையில் காணப்படலாம், மருத்துவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அது ஆண்டவர்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர்களை தேடி வந்திருக்கிறார். பக்தராகிய தாவீது சொல்கிறார், மனிதரை நம்புவதை பார்க்கிறது கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொல். உன்னை பெற்றவர்கள் உன்னை கைவிடலாம், உன்னை கெட்டிட கணவன் உன்னை கைவிடலாம், மனைவி உன்னை கைவிடலாம், ஆனால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். மருத்துவரால் முடியாதது என் தேவனால் கூடும். அடுவரே உங்க தேவையை ஆண்டவர்களுக்கு சொல்லுங்க. அடுவரே இந்த இடத்துல கடந்து வாழும் என்று சொல்லி எல்லாரும் தேவிப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரின் உங்களுக்கு விடுதலை தரப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. தேவ வல்லமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. சாத்தானை கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாரும் தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக காத்த தேவன் இன்னும் நம்மளை காத்தான். கடந்த ஆண்டுகளில் காத்தவர்களின் ஆண்டுகளில் எத்தனை முறையோ பார்க்க முடியும். ஆனால் தேவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறது. தேவனும் தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆனால் நம் தேவனுக்கு நன்றி செலுத்தால் போய் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் மதித்தேன், எனக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லி கேட்கிறோம். ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்திருக்கிறோம். உலகத்தில் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல கேட்கிறார், உனக்காக நான் மதித்தேன், எனக்காக என்ன செய்தாய் என்று சொல்லி இதிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். இன்னிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே நான் இறைவனுக்காக வாழ்கிறேன். ஆண்டவரே இதுவரை பாவம் செய்து விட்டீரப்பா என்று சொல்லி ஆண்டவர்கள் ஒப்புக்கொண்டு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உங்களுடைய வல்லமை எங்கள் மக்கள் இறங்கினதற்காக நன்றி. உங்களுடைய வசனத்தின் வல்லமை கொண்டு எங்கள் மக்களை வெளிப்பட போகிற மக்களை மறைத்து வெளிப்படுகிற அன்புக்காய் சொல்கிறேன். ஆராதனை நன்மை எங்கள் மக்களை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்கிறேன். நாமத்தில் சாப்பிட்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தீர்ப்புடைய பிள்ளைகளையும் நாம் வாசிக்கின்றதான ஏசாயா 38 அதிகாரம் 1 வசனம், அதனுடைய 3 வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒருவர் ஏசாயா 38 1 வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே 3 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமுமாய் நடந்தேன் என்பதை, அது மட்டுமல்ல உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா என்ற ஒரு தேவ மனிதன் பாருங்க, தன்னுடைய வாழ்நாளிலே தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தவன், தேவனுடைய சித்தத்தை செய்தவன், தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியத்தை இந்த எசேக்கியா ராஜாவாக இருக்கிற நாட்களிலே அவன் செய்தான் என்று வேதத்தில் அந்த எசேக்கியா அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அவருக்கு இருந்தது மரணத்துக்கு ஏதுவான பிளவை நோய், அதாவது கேன்சர் என்ற வியாதியின் நுகம் அவனை பற்றி கொண்டது. இந்த எசேக்கியா ராஜா அழுகிறான், ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில நான் உண்மையா இருந்தேனே, நான் உத்தமமாக வாழ்ந்தேனே, உங்களுடைய பார்வையிலே நான் இருக்கிற உமது அன்புக்குள் கட்டப்பட்டு வாழ்ந்தேனே. ஆண்டவரே, எனக்கா இந்த நிலைமை? எசேக்கியா அழுதுதான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை ஒரு விசை என்ன தெரியும், நினைத்தருளும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே எசேக்கியா ராஜா அழுதான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே,
இது எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான பொல்லாத வியாதி, பிளவை நோய் அவனை பற்றி கொண்டது. நான் எப்படி இந்த வியாதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அவன் கண்ணீர் வடிக்கிற வேளையிலே ஏசாயா என்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, நீ மறித்து போவீர்கள் என்று சொல்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே இடி விழுந்தது போன்ற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே அங்கே காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகி தாவீதும் சங்கீதம் 89 சங்கீதத்தில் 47 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சங்கீதக்காரன் சொல்ற என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்று ஒரு திசை பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் எவ்வளவு நிலையற்றது பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரத்தில் 16, 28ஆம் வசனத்தில் கூட சிம்சோன் என்ற ஒரு தேவ மனிதன் ஆண்டவரே, அப்பா நான் இந்த சூழ்நிலையில கண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், தயவு செய்து என்னை நினைக்கிறோம் என்று சொல்லி இந்த சிம்சோன் அழுததை போல இந்த எசேக்கியா ராஜா உண்மையும் உத்தமமும் பரிசுத்த தேவ நீதியும் செய்தவன் அந்த அழுகிறான். எசேக்கியா ராஜா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிறான். தேவனுடைய பாதத்திலே அழுகிறான். தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே அவன் கண்ணீர் விட்டு கதறுகிறான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்க இந்த கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. மனுஷர் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் தீமுகாரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனை மதிக்காதவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இணக்கமுள்ளவர்கள் இல்லாதவர்களாயும் நல்லோரை பதிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள், இந்த நாட்களிலே பாருங்க, கொரோனா என்ற ஒரு பெரிய கொள்ளை நோய் தேசத்திலே பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது. கடந்து போன அந்த கொள்ளை நோய் திரும்பவும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது என்று நாம் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் ஒவ்வொரு நேரமும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். குடிய நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில்லாத சூழ்நிலையிலே தேவனுடைய பார்வையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பக்திக்குரிய, பரிசுத்தத்துக்குரிய, நீதிக்குரிய, சத்தியத்திற்குரிய, அவருடைய நாமத்தில் உண்மை உள்ள ஜீவியம் செய்ய இன்றைக்கு நம்மை தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 5:14 1 யோவான் 4:14 வேதம் சொல்கிறது, நாம் அவர் சித்தத்தின்படி 1 யோவான் 5:14 நாம் எதையும் ஆகிடும் என்பதே கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, மரணம் மறித்து போவாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லிவிட்டார். ஐயோ, நான் என் முடிவு வந்து விட்டதே, என்னுடைய வியாதி பெருகிவிட்டதே, என்னைக்கு என் துக்கம் மாறும் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியும் விட்டார். நீ மறித்து போதே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி இந்த எசேக்கியா ஆண்டுதான் மாறும் பயப்படுகிறாயோ? மாறும்
என் துயரம். ஒருவேளை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகத்திலே 13ஆம் வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறார், எதுவரைக்கும் என்னை மறந்து இருப்பேன், எதுவரைக்கும் நான் கேட்ட ஜபத்திற்கு பதிலளியாமல் இருப்பேன், காணாமல் போய் இருப்பேன். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே எதுவரைக்கும் என் முகத்தை உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து எதுவரைக்கும் நான் என் இருதயத்திலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் ஆண்டவர், எதுவரைக்கும் ஆண்டவரே இப்படி இருக்கும்? எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த சூழலிலே நித்தம் நிச்சம் சஞ்சலத்தை என் இருதயத்திலே வைத்து நான் கலங்கி கண்ணீர் வடித்து ஐயோ என்றைக்கு மாறும் என்று நான் கதறுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அங்கே கதறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் இந்த எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். என்னைக்கு மாறும் ஆண்டவரே என் துயரம், என்னைக்கு மாறும் என் துக்கம், என்னைக்கு மாறும் என் பாடுகள், என்று மாறும் என் வேதனைகள், என்றைக்கு மாறும் என்னுடைய இந்த சோதனை நாட்கள் என்று சொல்லி இதை எசேக்கியா மிகவும் அழுதான். அன்பானவர்களே, ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? ஒரு கண்ணீரை கர்த்தர் மேல வைங்க, உங்க பாரங்களை கர்த்தர் மேல வைங்க. சங்கீதம் 55:22, 1 பேதுரு 5:7 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். முதலாவதே கல்யாண சகோதரர் சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பதாக தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்பதனை அவர் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கும் என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். வேதத்திலே வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். யோபு 19:25 வசனத்திலே வேதம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும். அல்லேலூயா. இந்த எத்தனை விசுவாச உறுதியிலே தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே இதை எசேக்கியா மிகவும் அழுதான். வியாதி எல்லாருக்கும் வருவது ஒன்றுதான், ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய ஏசாயாவே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரே. 3ஆம் வசனத்தை திரும்ப ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஏசாயா 38:3 வசனம், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தீர் என்று, அது மட்டுமல்ல உங்களுடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்வேன் என்று. ஆமென். மிகவும் அழகா ஏசாயா தீர்க்கதரிசி வர சொல்லிட்டார். ஐயா, ஒரு ஊழியக்காரன் ஐயா சொல்லிவிட்டார், நான் மறித்து விடுவேன். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கண்ணீர் பட்டு ஒருவேளை இந்த இடத்துல கலங்கி வந்திருக்கிறாயா? ஒரு வார்த்தையை தேவன் சொல்கிற இந்த வசனத்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி உன்னை முழுமைப்படுத்தும் போது, தேவனுடைய வல்லமைக்குள்ளே நிரூபிக்கும் போது, கர்த்தர் இன்னைக்கும் சர்வ வல்லவர் என்பதை, அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அவர் நிச்சயமாகவே நமக்கு நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் அவன் ஏனென்றா தன்னுடைய 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிட்டீங்கன்னா 36 வயதுல ஆகாஸ், இந்த எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் ஆகாஸ் 36 வயதுல மரித்து போனார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த எசேக்கியா அழுகிறார், என்னுடைய 39ஆம் வயதிலே ஐயோ நானும் மரித்து போவேன் என்று சொல்லி
கண்ணீர் பெற்று கதற ஆரம்பித்தான் ஆண்டவரே. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி ஆமென் கலங்கி தவிக்கிறாயோ. வார்த்தை கலங்காதே தீங்கையாதே பயப்படாதே கலங்காதே தீங்கையாதே ஆமென் கர்த்தரும் அடைக்கலம் மகனே மகளே கர்த்தரும் அடைக்கலம் இயேசுவின் நாமத்தில் எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிரசங்கி சொல்லுகிற போது அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறதாம். அது ஒரு பெரிய தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நல்லவர்களுக்கு எப்படி நடக்கிறதோ தீமையானவர்களுக்கும் அப்படித்தான் நடக்கிறதாம். பிரசங்கி சாலமோன் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரே விதமாதான் நடக்கிறது, பெரிய தீங்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆமென். அது மட்டுமல்லையா, யோபு பக்தன் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்த யோபு பக்தன் அவன் தன் முழுவதிலும் கொடிய அவனுடைய சரீரத்திலே வீணான வியாதி பட்டபோது அவன் அழுகிறான். என் நம்பிக்கை எங்கே? என் நம்பிக்கை எங்கே? என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இவர்களை கலங்கி தவிக்கலாம். என் நம்பிக்கை எங்கே? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் என் நம்பிக்கை எங்கே? அடிய நம்பிக்கையை கர்த்தர் என்னிடத்திலே அவருடைய அன்பை என் மத்தியிலே கொடுத்தபடி நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, ஏன்னா என்னுடைய வாலிப நாட்களிலே மிகவும் ரொம்ப தைரியமா நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நேச நபர்களுக்கு லாரி வைத்திருந்தேன். நல்ல சொந்த ரைஸ் மில் உண்டு, எல்லாம் நல்ல வசதி. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியலைங்க. நடந்த உண்மை சம்பவம். என்னுடைய சித்தத்துக்கு நான் கீழ்படியல. தேவனுடைய அன்புக்கு நான் கட்டப்பட்டவனாய் வாழவில்லை. என் சுயத்தை, என் மாம்சத்தை, என் பலத்துல நான் வாழ்ந்து விடலாம் என்று நான் எண்ணினேன். எரேமியாவின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு சத்தமா வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய வழிகள். எரேமியா 10:23. எரேமியா 10:23. கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன்னுடைய நடைகளை நடத்துகிறது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தளத்துல ஓடுறோம், நம்ம சாமர்த்தியத்துல பேசுறோம், நம்முடைய சாமர்த்தியத்துல பாடுறோம், நம்முடைய சாமர்த்தியத்துல பிரசங்கம் பண்ணுகிறோம் நினைக்கிறோமா? இல்ல. சகரியா 4ஆம் அதிகாரம் அதோடைய 6ஆம் வசனம் சொல்கிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் கூடும். சங்கீதம் 33:9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு சாமர்த்தியம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் சாமர்த்தியமும் யார் கை பலனும் இந்த ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதிப்பது என்று உன் இருதயத்தில் கூட நீ நினைக்க கூடாது. பாவம். நீ அப்படி இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர்தான் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன் ஐயா. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு சம்பாதிப்பதற்குரிய ஞானத்தை, அறிவை, புத்தியை தந்தது அவர் ஒருவரே. அல்லேலூயா.
நீங்க நம்முடைய மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாயா? 17:5 சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயிர்பலம் ஆக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற மனுஷனாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா மிகவும் அழுதான். நீங்களும் நான் அழுகிறாயா? துன்ப பெருகியே சோர்ந்திடாதே, அன்பறியாமல் வந்திடாதே, துன்ப பெருகியே சோர்ந்திடாதே, அன்ப அறியாமல் வந்திடாதே, கண்மணி போல் நான் காத்திடுவே என்னே, கண்மணி போல் நான் காத்திடுவே என்னே, அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, ஜீவனுமாயிருக்கிறேன். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவேன். யோவான் 14:1 சொல்லுகிறது, அசிங்க 14:1 யோவான், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவன் என்ன இயேசுவாகிய என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இந்த எசேக்கியா ராஜா துக்கத்தினால் துயரத்தினால் பாடுபட்டபடியினால் அவன் அழுதான், புலம்பினான். சங்கீதம் 88 சங்கீதம் 12 வாசிக்கின்ற போது, ஆண்டவரே இந்த மனதின் பூமியிலே என்னை ஓரமே செய்திருக்கிறேன். இந்த பூமி என்னை மறந்து விடுகிற பூமியில் தானப்பா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது மறதியின் பூமி. ஆண்டவரே, தன்னை தேவனுடைய சமூகத்திலே அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். சங்கீதம் 31:15 அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஐயோ காலங்கள் என்னுடைய ஆயுசுகள் உங்களுடைய கரத்தில்தான் இருக்கிறது என்ன அந்த வார்த்தையின்படி தன்னை அர்ப்பணித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இன்னைக்கு நீங்களும் நான் நின்று கொண்டிருக்கிறோம். மறதியின் பூமி, நிலையற்ற பூமி, ஆண்டவரே இது மாயான பூமி. வேதம் சங்கீதம் 39:6 சொல்லுகிறது, தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசை சேர்க்கிறான், அதை அவன் என்னத்தை மாறிக்கொள்ள முடியும்?
பேசுறமாக மனுஷன் திருக்கிறான், மிருதமாக சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான். யார் அதை மாறிக்கொள்வான் என்று அறியாம். நிலையற்ற பூமியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாங்க உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. 147 சங்கீதம் 11 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 147 சங்கீதம் 11 வசனம் சொல்கிறது, தமக்கு யார் யார் பயப்படுகிறார்களோ தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஐயா, இந்த உயிருள்ள தேவனுக்கு, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உயிருள்ள உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் ஒரே ஒரு வாழ்க்கைதான் ஐயா. நமக்கு வேறொரு வாழ்க்கை இல்லையே, ஒரே ஒரு வாழ்க்கைதான் ஐயா. நமக்கு வேறொரு வாழ்க்கை இல்லையே, வேகமாய் கொடுக்கும் வாழ்க்கையை, வேகமாக ஓடுகிற வாழ்க்கையை. கடைசி நாட்கள் மிகவும் கொடிதான காலமாய் இருக்கிறது, பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே அவர் அழுது ஜெபித்த போது, ஆமென், ஏசாயா 38:15 வசனத்திலே அவர் தேவனுக்கு முன்பதாக நின்றபடியினால் கர்த்தர் அவர் மேல் மனதிறங்கினார். மறித்து விடுவாய் என்று சொன்ன அதே ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்திலே கடந்து வந்தார். உன்னுடைய ஆயுசு நாட்களோடு நான் 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி தந்தேன். ஐயா, என்ன சொல்லி தெரியுமா? நீதிமொழிகள் 9:11 ஒருவர் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டது? நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் ஆயுசு நாட்கள் பெருகப்பட்டுவாராம். என்னாலயா உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். 10ஆம் அதிகாரம் 26 வசனத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தால் போதுங்க. அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவையெல்லாம் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக பண்ண வந்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர்களே ரத்தத்தை நம் பாவங்களுக்காக, நம் சாபங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கசைக்கு பிழியப்பட்டார். உங்களையும் என்னையும் உயிர் வீழ்ச்சி அடையப்பட்டபடியாக. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32 வசனத்தை வாசிட்டீங்கன்னா, எசேக்கியேல் 18:32 என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. திரும்புகள், மனம் திரும்புகள், அப்பதான் பிழைப்பீர்கள். சாகிறவருடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனே, நீ மறித்து போவது தேவனுக்கு பிரியமல்ல. நித்திய ஜீவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். எனக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தோடு கூட அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய ஆளுகையை, அவருடைய ஆசீர்வாதமான ஒத்தாசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் ஆயுசை விருத்தி அடைய பண்ணுகிறவர், உனக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர். இந்த எஸ்ஐக்கு மறைத்து போவேன் என்று கண்ணீர் விட்ட போது அதே கர்த்தருடைய தாசன் ஏசாயா அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழுது புலம்பின தேவனுக்கு முன்பதாக, ஆமென், அவன் சொன்ன வார்த்தை, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்ந்தேனே. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுதா? உங்களுடைய பார்வையில் நான் உண்மையா இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யோகத்தை சொன்னார். அங்கே கண்கள் என் சொந்த கண் காணும் சொன்னார். ஒரு தாவீதை பார்த்து ஆண்டவரே சாட்சி சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஒரு மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னார், எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு நாட்டான் மேலே பார்த்து தேவன் சொன்னார்,
இதோ உத்தம கபடத்தை இஸ்ரவேலன். இன்னைக்கு உங்களை என்னை குறித்து சாட்சி சொல்கிற வாழ்க்கைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதோ? வேஷம் போடாதீங்க. பொல்லாத நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரனே, சகோதரியே. இந்த கடைசி நாட்களிலே இன்னைக்கு நீ மூழ்கிருந்தீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் நீதியுமாய் நீங்கள் வாழ ஆண்டவருக்கு முன்பதாக நில்லுங்கள். ஓசியா 10 அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாக அர்ப்பணிங்கள், உங்கள் இருதயமாகிய அவருடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துங்கள். கர்த்தர் வரப்போகிறார், வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேடுங்கள். எசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடு, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. என்னதான் என்று கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லங்க. உனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம் பாவங்கள் அல்ல, நம்முடைய சாபங்கள் அல்ல. யோவான் 2:2 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சாபங்களை அவர் சுமந்து தீர்க்கிற பலியாக இருக்கிறார் என்று. எந்த பாவி ஆயினும் பாவியாக இருக்கையிலே இயேசு நம்மை தேடி வந்தார். ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினாலே அவர் நம்மை வைத்த அவரது வல்லமையை கிருபையை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியாவில்தான் நம்முடைய பார்வையிலே உத்தமமும் உண்மையும் நீதியுமாய் இருந்தே நினைத்தவர்களும் அவன் கண்ணியில் ஜபத்துக்கு பதில் கிடைத்தது யார்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் தேவனுடைய சித்தத்தை நீதியை நிறைவேற்றுவதற்கு ஆமென் ஆமென் தேவனுடைய சமூகத்திலே அவன் அழுது புலம்பினான். ஒரு யோபு பக்தன் சொல்லும் போது யோபு 12:4 அவன் உத்தமனாகி யோபு என்ன செய்யப்படுகிறான்? பரியாசப்படுத்தப்படுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த எசேக்கியாவோடு உங்க பார்வையிலே நான் இருந்தேன், உம்முடைய பார்வையிலே நான் நீதியாக இருந்தேன். அதன் எபேசியர் 4 அதிகாரம் 24 சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை இன்றைக்கு நாம் மத்தியிலே சிந்தி நம்மை இரட்சித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஆகவே ஆமென். அதான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க, சங்கீதம் 84:11 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆண்டவருடைய பார்வையில உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காகிறார். 84:11 வாசிக்க சத்தமா. தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் கிருபையையும் நீதியையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீதியை வழங்காகிறார், நன்மையை வழங்காகிறார், ஆசீர்வாதத்தை வழங்காகிறார். இயேசுக்கு அதுக்கு பிறகு நான் நேரம் கொடுக்கப்பட்ட டைம் குறைந்து விட்டபடியினால நான் முடிக்க போகிறேன். ஆகவே கொடுத்த டைம் உள்ளாக நான் பாராட்டணும். ஆமென். ஆகவே நான் கர்த்தருடைய கிருபையினாலே ஆமென் கர்த்தர் சொன்ன நீதியை, வல்லமையை, மகிமையை, கிருபையை, இரக்கத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக அவருடைய பரிசுத்த பாதத்திலே நம்மை அவருடைய சித்தம் செய்ய அழைத்திருக்கிற தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் நடந்தேனே.
நம் உண்மை உத்தமமாய் நடந்தேன். அதற்காகத்தான் கிறிஸ்தவனை தேவன் தெரிந்து கொண்டார். நடுசிலுவை நீதியிலே ஆமென் அவர் 7 மொழிகளாகிய நவீன நல்மொழிகளை அவர் நமக்கு கொடுத்து நம்மை மீட்கும்படி ரட்சிக்கும்படி அவருடைய வல்லமையை நமக்கு மத்தியிலே தரத்தக்கதாக அந்த கிறிஸ்தவனை நமக்காக தெரிந்த இந்த இசையாவே கூட 15 ஆண்டுகள் தேவனுடைய நீதிக்குள் கட்டப்பட்டபடியினால் தேவனுடைய வல்லமைக்குள் அவன் நின்றபடியினால் மரணத்தை கண்டவன் பயந்து அல்லறி துடித்த போதிலும் தேவனுடைய பார்வையிலே அவர் பார்வைக்கு பிரியமானதை செய்தான். நாட்கள் பொல்லாதவர்கள் மறந்து விடாதீங்க. எபேசியர் 5:15 வசனம் சொல்கிறது. எபேசியர் 5:15 சொல்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஞானமற்றவர்களை போல இந்த பூமியிலே ஒரே ஒரு வார்த்தை தான், ஞானமற்றவர்களை போல நடந்து விடாதபடி ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீ கவனமாய் நட. கவனம் இல்லைன்னா தவறி சத்துரு வாரி கொண்டு போய் விடுவாங்க. 1 பேதுரு 5:8 சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசன் கேட்சிக்கிறதுக்கு போய் எழுப்பி யாரை விழுங்கலாம் என்று வழிதேடி சுற்றி கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களுக்காக கிறிஸ்தமனையிலே அவருடைய வல்லமையில் மகிமையை நமக்கு கொடுப்பதற்காக ஏற்பட்ட ரத்தத்தை சிந்த கர்த்தர் இந்த மறதியை போய் இந்த வாழ்நாள் எவ்வளவு நிலையில் ஏற்றது என்பதை மாறும். யோபு 14:1 ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகிறவன் சஞ்சலம் நிறைந்தவர். ஐயா, கிறிஸ்தவனை பூங்காவிலே என் பாவம் நீக்க என்னை உடைய சமூகத்திலே சேர்க்க உடைய சித்தம் நான் அறிந்து உமக்கு பிரியமாய் வாழ இந்த நாளின் மகிமையை என் மத்தியிலே காவாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசை கொடுக்கப்பட்ட டைம் முடிக்கிறபடினால எல்லாரும் அப்படியே ஒரு விசைகளை நிகழ்த்தலாமா? கிறிஸ்தவனை பூங்காவிலே கதறி எழுந்திருந்த வேளையில் கர்த்தருடைய வல்லமை என் மத்தியிலே தங்கும், ஆண்டவரே உடைய கிருபையின் மத்தியிலே தாரும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த பாதத்திலே நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்திலே ஜெப நிலையில ஒருவேளை இந்த வியாதி, இந்த கட்டி, இந்த சபிக்கப்பட்ட சத்துரு, ஒரு மரண கட்டி எந்த ரூபமாய் இருந்தாலும் சரிதான், என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஜீவனுள்ள தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. படிக்கிற மகளாய் ஜபிக்கிறாய் மகளே, எனக்கு ஒரு மேன்மை வரும். உபாகம் 28:1 படி அப்படியே செய்ய போகிறார். நேரத்தில் விரைவினத்தோடு வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு ஜபிக்கிற அருமையான தேவ பாத்திரமே, உன் விரைவினங்களை கட்ட நான் மாற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கட்டளையிடுகிற ஒரு கிருபையை என் இயேசுவின் நாமத்தில் நான் பார்க்க முடிகிறது. கண் பார்வைகளிலே குறைவு உண்டு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே ஒரு தெளிவு இல்லப்பா, இந்த கண் பார்வையிலே நான் இப்படிப்பட்ட பாவத்திலே கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஜெபிக்கிறாய், கர்த்தர் கண்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை அனுப்ப போகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள்ள அநேக சரத்திலிருந்து ஆமென் கர்த்தருடைய வல்லமை இறங்கி மத்தியில் இருக்கிற பலம் தடைகளை சத்துரு கொண்டு வந்த வஞ்சனைகளை இப்பொழுது வெளியேறுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாட போகிறபடினாலே எல்லாரும் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் பெருமையான பாத்திரம் ஐயா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறது ஆண்டவரே, எந்த கிருபை தாரும் என்று சொல்லி கிறிஸ்தமானே எல்லாரும் அறிக்கையிடுவார். நாமத்தில்
பாவத்தை சாபத்தை நமது துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். வல்லமை இறங்கட்டும். ஏசாயா 61 முதல் 3ஆம் வசனத்தின்படி கட்டுகளை கட்டவிழ்த்தி நுகங்களை முறிப்பீர்கள். இறுதி நோர்கொண்டவர்களை காய் கட்டுவே. அஞ்ஞானத்தை சபையிலே அனைவரோடு வாழ்த்தோடு இருக்கிற எல்லாருமை பெற்றோர்களுக்கு எல்லாருமை வாலிப தம்பை தனிவர்களுக்கு அஞ்ஞானையை செல்ல சிறாக்களுக்கு காணப்படுகிற தருணத்தை நாளை கொண்டு வச்சித்துக் கொள்ளுகிறேன். தேவ வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுதே சின்ன குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தாயே, இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லி காட்டுகிறார். உன் பிள்ளையுடைய தலைமையில் நீங்கி சிங்கம் உண்டாவதை இப்பொழுது நீ காண்பாய். வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. இயேசுவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எசைக்கு அப்படிங்களோ பாடுவார். துக்கத்தினால் சோர்ந்து போய் வந்திருக்கிற மகனே மகளே, தேவ சமூகத்தை பிடித்தவர்கள் மனுஷனை நம்புவதை விட்டு நீங்கள் வாயுங்கள். சுயபலத்தை நம்பி ஓடாத. மாம்சத்துக்கு விதைக்கிறவன் தன் மாம்சத்தினால் அழிவைதான் இருப்பான். இன்றைக்கு ஆராதிக்க தேவன் விசுவாசிக்கத்தக்கவர். 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னொரு அறிவேன். அந்நிய கண்கள் என் சொந்த கண்கள் நான். யோபு 19:25 வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட வல்லமையை ஆனந்தத்தை கர்த்தர் நிரூபித்தாரே. எந்த துக்கத்திலும் எந்த துயரத்திலும் எந்த பாடுகளிலும் தேவன் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னதமான தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லி உங்கள் வலது கையை அப்படியே சிரத்தில் வைத்து என் வாழ்க்கை துணையும் ஆண்டவரை நீ தந்த கிருபையும் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வலது கை அப்படியே சிரத்தில் வைக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வல்லமை வாழ்க்கை துணையும் என் ஆசீர்வாதமும் என் மத்தியிலே தங்கும் அல்லவா? உங்களுடைய கிருபையின் மத்தியிலே தங்கி காவலிக்கும் அல்லவா? அந்த கிருபை எனக்கு தந்து இன்று முதல் என்னை பலப்படுத்தும் அதிகாரத்தினால் என்னை உயிர்த்தியும் அல்லவா? வல்லமைக்குள் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் தேவனுடைய வல்லமையினால் அன்று தேவனால் நான் நிச்சயம் ஆசீர்வாதம் பெறுவேன். எந்த தேவனால் எல்லாரும் சிறத்துல கலவைங்க. எந்த தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் வெட்டை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் வெட்டை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் உனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனாம் என் நாளைக்கு தேவதாரே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் நாளைக்கு தேவதாரே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். வாழ்க்கை
நிச்சயம் தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே உந்தன் வசனம் அவர் கைகொள்ளுவேன் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவே ஜீவிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கொள்கை சிறப்பாக இருந்ததை கர்த்தர் நிறைவு செய்தார். மீண்டும் நாளை பரிசுத்த வாரத்தினுடைய 3வது நாள் சபை ஒழுங்கின்படி இதே கொள்கை ஜெபசந்தியுடன் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் தெரிந்த நண்பர்களும் உறவினர்களையும் அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாம் இது போன்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தனையில 108வது பாடலை பாடவும். விசுவாசியின் காதல் பட இயேசு என்ற இருப்பாயவு தெரியும் துனி இனிப்பாவது பாடல் இந்த பாடல் பாடும்போது நம்மையும் காணிக்கும் ஆண்டவருக்கு நாம் பாடுவோம். பணத்தை மட்டுமல்ல சுவாமி, எங்களே உமக்கு ஜீவ பலியாக நாம் ஒப்படைக்க சித்தவர்களாக காணப்பட இந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் தாய் பிறந்து கொண்டாடுகிறோம் தன்னுடைய
ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களிலும் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. பாடலை நாம் பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரையும் பாதத்தில் பணிவோம் விழுந்தாள். இந்த ஆராதனையில் பிரசன்னராய் இருந்த சுவாமி எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை பூர்த்தி சேர்த்து தருவது வாக்களித்த ஆண்டவர். அதே போல தந்தையே ஒவ்வொருவருக்கும் தரந்தை வல்லவரா உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீங்கள் சொந்தமாகவும் கட்டளை எழுப்புவது நடந்திருக்கிறோம் சுவாமி. வார்த்தை உத்தமமானவை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது நடந்திருக்கிறோம் சுவாமி. தாசர்கள் மூலமாக ஆழமான செய்தி நாங்கள் கேட்க மனதில் பதிந்து கொள்ள நீண்ட கருவிக்கு நன்றிருக்கிறோம். மீண்டும் நாங்கள் படித்து பார்க்கிற பகுதியை நாங்கள் ஆழமாக மனதில் எழுதிக் கொள்ள கருவி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிய செல்ல இருக்கிறோம் சுவாமி. எவ்வளவு உலகத்தில் உண்டு மட்டுமாக எல்லாரும் விலக்கி காத்தாண்டவர் இந்த இறைவனை நல்ல நிலை கட்டி தந்து அதில் எழுதுவது பணிகளை செய்யும். மீண்டும் சித்தமான நாளை மாலை இதே ஆலயத்திலே திருவார்த்தை கேட்க நாங்கள் குடும்பமாக நண்பர்களாக எழுதவர்களாக திருச்சை மக்களாக ஒன்று கூடி ஆராதிக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை நல்கிட வேண்டும் என்று இறை மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் என்று பரவ தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தோட செதக்கடவும்